எமது நிகழ்ச்சியில் வழமை போல ஓர் இளம் சாதனையாளர் ஒருவரை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். யார் அந்த இளம் சாதனையாளர்? ஆம்னர்களே, எனது கையில் ஓர் விருது இருக்கின்றது. இந்த விருதுக்குரிய சொந்தக்காரரை நாங்கள் இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்கு அவர் எவ்வாறான உழைப்புகளை செய்திருக்கிறார் என்று அவரிடமே நாம் கலைத்து பார்க்கலாம். யார் அந்த இளம் சாதனையாளர்? ஆம், எமது கலையகம் அவர் வந்திருக்கின்றார். அவரோடு கலைத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விருதுக்குரிய சொந்தக்காரர் சகோதரர் ஜயீம் அவர்களுடன் நாம் இன்று உரையாட இருக்கின்றோம். ஆம் ஜயீம், உங்களை பற்றி எமது நேர்களுக்கு சற்று கூறுங்கள். எனது பேர் முகமது ஜயீம். நான் மாவனில் வசிக்கிறேன். எனது பிறப்பிடம் வந்து மும்பை, இந்தியா. ஆம், மாவனல்லை வசிப்பிடமாகவும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு சகோதரர் தான் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். ஆம், உங்களை பற்றி தொடர்ந்து சொல்லுங்கள். நான் ஜஹரா காலேஜ் மாவனில் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிறேன். எனக்கு குடும்பத்தில் வந்து 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. என்னோட வாப்பா, உம்மா, தங்கச்சி உண்டு. மற்றது என் வாப்பம்மா. என்னுடைய மாவனெல்லை ஜாகிராவில் கல்வி பயில்கின்ற ஓர் இளம் சாதனையாளர் தான் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு நாம் தொடர்ந்து கலைத்து பார்க்கலாம். அவர் எவ்வாறான சாதனைகளை அடைந்திருக்கிறார் என்று கலைத்து பார்க்கலாம். ஆம் ஜஹீம், நீங்கள் என்ன சாதனை செய்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய இந்த விருது எந்த சாதனைக்காக கிடைத்த விருது என்பதை பற்றி எமது நேர்களுக்கு சற்று கூறுங்கள். ஐடி மாஸ்டர் மைண்ட் சொல்ற குயிஸ் காம்படிஷன் இருந்துச்சு. செகண்ட் டைம் நடத்தப்பட்ட குயிஸ் காம்படிஷன். இதில் வந்து ஐடி ரிலேட்டடான இதுக்கு ரிலேட்டான கேள்வி, அந்த ரிலேட்டட் நாலேஜ் பற்றி குயிஸ் ப்ரோக்ராம் உண்டு. இதில் வந்து நான் ஆல் ஐலாண்ட் சாம்பியன்ஷிப்பை ஐடி துறையில் நடைபெற்ற ஒரு காம்படிஷனில் சாம்பியனாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த இளம் சாதனையாளர், அவருடைய இந்த சாதனை, இந்த நிகழ்வு சம்பந்தமாக எமது நேர்களுக்கு சற்று குறிப்பிடுங்கள். எவ்வாறான நிகழ்வாக இது இருந்தது, என்ன விடயம் சார்ந்து இருந்தது என்று சற்று விரிவாக கூறுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து குயிஸ் ப்ரோக்ராம் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து 1800 பார்ட்டிசிபேட் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் ஆன்லைன் டெஸ்ட் வந்து வச்சு அதில் பெஸ்ட் 400 செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அவங்க வந்து டிவி ரவுண்ட் எடுத்தாங்க. அதில் வந்து அந்த ஒரு குரூப்பில் வந்து 6 இதாக்கி ஒரு 18 குரூப்ஸ் மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு குரூப்லேயும் ஃபர்ஸ்ட் வாரம் செலக்ட் பண்ணி ஃபைனல் இதுக்கு கொண்டு சென்றாங்க. 1800 பேரில் இருந்து மிகப்பெரிய சாதனையாளராக எமது நாட்டில் திகழ்ந்து கொண்டிருக்கும் ஜயீம் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு தொடர்ந்து கலைத்து பார்க்கலாம். ஆம் ஜயீம், நீங்கள் கூறினீர்கள் இந்த ஐடி துறையில் இவ்வளவு பெரிய சாதனை ஒன்று செய்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் கற்கின்ற துறை வர்த்தக துறை. இதற்கான காரணம் என்ன? காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல நான் படிச்சிட மெயின் காரணம் வந்து ஐடி துறையில் போய்த்தாலும் பிஸ்னஸ் பற்றி நாலேஜ் ஒன்று இருக்கணும். ஆனால் நான் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் 3 செய்யாமல் ஐடி எக்கனாமிக்ஸ் பிசினஸ் செய்கிறேன். அந்த ஐடி பிசினஸ் ஐடி அந்த துறையில் போகிறதுக்கு. ஆம், இவர் பல வித்தியாசமான சிந்தனைகளோடு தான் அவர் அந்த வர்த்தக துறையும் தெரிவு செய்திருக்கின்றார் என்பது எமக்கு அழகாக விளங்குகின்றது. ஆம் ஜஹீம், உங்களுடைய இந்த அளவுக்கு இந்த மிகப்பெரிய சாதனையை அடைந்து கொள்வதற்காக உங்களுக்கு உதவியவர்கள் யார்? அல்லாஹ் தான் நன்றி கூற வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தந்த அறிவை வச்சு தான் எவ்வளோ ஆக்கிறேன். அடுத்த பேரண்ட்ஸ், அது முக்கியமான வாப்பா. சின்ன இதில் வந்து மெயின் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. மெயின் காரணம் வந்து பாப்பாவால் தான். சிறு வயதில் அவரோட ஒரு கெஃபே ஒன்று போனேன். அவர் டிப்ளமோ ஒன்று செய்யக்கொள்ள. இப்போ அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி அதில் முன்னோட ஆசைப்பட்டேன். அதுக்கு அவர் ஃபுல் சப்போர்ட்டாக வந்தார். உமா அப்படித்தான். அதனால் மற்றது ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஸ்கூலில் டீச்சர்ஸ்மார் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு உண்மையில் இவருடைய குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்களும் சகோதரர்களும் தான் இவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது அவர் கூறியதிலிருந்து எமக்கு தெரிகின்றது. ஆம் ஜஹீம், உண்மையில் எமது இளைஞர்களை பொறுத்தவரையில் இன்று குறிப்பாக இந்த ஐடி துறையில் சாதிக்க வேண்டும், பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்ற வேட்கையோடு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இது சரி, ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லை, நான் ஓன் ஃபீல்டில் எங்களை அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்களுக்கு சாதிச்சாலும். இப்போ சொல்ல போனால் நான் ஐடி மாஸ்டர் செகண்ட் டைம் நடத்தப்பட்ட போட்டின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நாக் அவுட் ஆயினேன். டிவியில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட் ஆயினேன். அந்த டைம் வந்து என்னோட வாப்பாவும் உமா வந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி 7 மணி சொல்லி பிளேம் பண்ணல ஜாக்கல. மற்ற என்னோட சாட்சா வண்டியில் சிஃபர்னு சொல்லி அவர் வந்து இப்போ வந்து அவர் நல்லா பொசிஷன்ல இருக்காரு. அதுக்கு முன்னாடி மிச்சத்துல ஃபெயிலியர் ஆயினாரு. ஆனால் அடுத்த அவர் சொன்னார், எனக்கு என்கரேஜ் பண்ணாரு, ஏலும் யூ ட்ரை இட்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஐடி மாஸ்டர் மேனா
உண்மையில் நமது ஜாயிம் கூறியது போல் எமது இளைஞர்கள் இன்று ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்ற அவாவோடும் வேட்கையோடும் செல்கின்றார்கள். ஆனால் ஒரு முறை தோற்ற பின் அதனை தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் பல முறை முயற்சி செய்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். ஆகவே பல முறை முயற்சி செய்யுங்கள், உங்களாலும் சாதிக்கலாம். நீங்களும் இவர் போல் ஒரு சாதனையாளராக மாறலாம். ஜாயிம், நீங்கள் பல விருதுகளும் பல சான்றிதழ்களும் பெற்றிருக்கின்றீர்கள். அவற்றை பற்றியும் எமது நேயர்களுக்கு சற்று கூறுங்க. இந்த ட்ரோஃபி வந்து நான் சாம்பியன் ஆயினத்துக்காக வழங்கப்பட்டது. இந்த மெடல் வந்து நான் செமிஃபைனல் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக தந்தது. மற்றது இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நான் இந்த 3 ரவுண்ட் இருந்துச்சு. ஒவ்வொரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து போனது. இது வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆயினதுக்கு. இது ஃபைனல் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக. அதே போல் ஜஹீமுடைய ஒரு அழகிய புகைப்படமும் கூட இருக்கின்றது. அதனை பற்றியும் கேட்போம். இது என்ன புகைப்படம்? இது நான் பிசிஎஸ் வந்து பிரைவேட்டா டிகிரி செய்கிறேன். இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்து ஃபுல்லா வந்து வாப்பா ஏழு சைக்கோல 5 பேர் சொல்லுவாங்க, ஏழு மட்டும் கன்சல்ட் பண்ண சொல்லி வேற ஒன்று இதாக்குவேன். வாப்பா சொன்னார், உனக்கு ஐடி உங்களுக்கு வந்து ஐடி இது இன்ட்ரெஸ்டா அதிலே போக சொல்லி. அட் டைம் வந்து ஆக்கி நான் இது வந்து நான் ஏழு செய்யும் போது கிராஜுவேட் ஆகி பெற்ற இது. நேயர்களே, உண்மையில் தனது பிள்ளை எந்த துறைக்கு பொருத்தமானவன் என்பதை தீர்மானிக்க வேண்டியது பெற்றோர்கள் அல்ல. அந்த மாணவனுக்கு எந்த துறை விருப்பமாக இருக்கின்றதோ அந்த துறையில் சாதிப்பதற்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்க வேண்டிய தேவையில் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஜாயிமுடைய தந்தை அவருக்கு எந்த துறை விருப்பமாக இருக்கின்றதோ அந்த துறையில் மிகவும் ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி இன்று அவர் சிறந்த சாதனையாளராக மாற்றுவதற்கு பல முயற்சிகள் செய்திருக்கின்றார். எனவே ஜாயிம், வேறு ஏதேனும் எமது நேயர்களுக்கு கூற விரும்புகின்றீர்களா இந்த துறை சார்ந்து? ஐடி இதுல வந்து நாங்கள் வாரண்டா ஐடி ஃபீல்டில் வாரண்டாரையும் படிச்சு முடிச்சிடலாம். எப்போ ஜாப் நீங்கள் செய்கிறோம், நீங்கள் ஈக்கிற வரைக்கும் நீங்கள் படிச்சு கொண்டு அப்டேட் ஆகி கொண்டு மாறும். அதனால இந்த ஃபீல்டு வாரண்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் வாங்க. மற்ற கம்பல் இது பண்ணா இதுக்கு வராம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வாங்க. ஏண்டா இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சு கொண்டு இருக்கணும். ஜாப்ல நீங்கள் 65 இயர்ஸ் 70 இயர்ஸ் வரைக்கும் படிச்சு கொண்டு ஜாப்ல இருந்தால் படிச்சு கொண்டு இருக்கணும், அப்டேட் ஆகி கொண்டு இருக்கணும். உண்மையில் உங்களுக்கு ஒரு துறையில் விருப்பம் இருந்தால் மாத்திரம் அந்த துறையில் பங்கு பற்றுங்கள், கற்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் எமது இளம் சாதனையாளர் ஜாயிம் அவர்கள். நீங்களும் ஒரு இளம் சாதனையாளராக ஒரு படைப்பாளியாக இருந்தால் நாங்கள் உங்களை உலகுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். நீங்களும் ஒரு இளம் சாதனையாளராக அல்லது ஒரு படைப்பாளியாக இருந்தால் எங்களுக்கு எழுதுங்கள், நாங்களும் உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை வந்து அல்லாஹுக்கு ஏற்படுத்த அல்லாஹுக்கும் மற்றது என்ன சாச்சா சொல்லி சிஃபர் அவர் ஒரு அங்கிள் 2 பேர் இருக்கிறாங்க, யூனுஸ் சொல்லி மாயிரன்னு சொல்லி அவனுடைய தேங்க்ஸ்ன்னு சொல்லி மற்ற வாய்ஸ் ஆஃப் ஐயூத் என்ற ப்ரோக்ராம் டீமுக்கும் ரூபானி கார்பரேஷன் நன்றியை தெரிவிக்கிறேன். ஜஹீம், நீங்கள் உங்களுடைய துறையில் மென்மேலும் வளர வேண்டும், பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாய்ஸ் ஆஃப் ஐயூத் சார்பாக வாழ்த்துகிறோம், பிரார்த்திக்கின்றோம். நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது வாய்ஸ் ஆஃப் ஐயூத் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக நாம் ஒரு பாடலை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்